உயிர்த்தெழுதலில் எனக்கு இந்த விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீட்புல ஒரு முக்கியமான இடமே என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக என்னை அவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடுல அவர் கொடுத்த நீதி வேற. புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையில அவரே எனக்கு நீதியாக மாறினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினார். அவர் இறங்கி வந்ததே அவருடைய நீதியை கொடுக்கிறதுக்காக வந்தாரா? நீதினா என்ன? தேவனுடைய இயல்பு. இந்த நீதியை நாம சுய நீதியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன செஞ்சா தேவனுடைய தயவை நான் பெற முடியும்? என்ன செஞ்சா தேவன் விரும்புவார்? எதை செய்து அவர் மன்னிப்பை நான் பெற வேண்டும்? நான் 1 மணி நேரம் கதறி அழுதால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இப்படிதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடுறோம். ஆனா நமக்கு மன்னிப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இரக்கம் எப்படி எங்க காண்பிக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த தகுதி, பிள்ளை என்கின்ற அந்தஸ்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.